மத்தேயு 28 21 அதிகாரம் 28 வசனத்திலிருந்து 32 வரையிலும் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஆகிலும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். நீங்கள் கண்டும் அவனை விசுவாசியாதபடியா பின்பாகில் மனஸ்தாபப்படவில்லை என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த ஓமை என்னன்னா, ஸ்தோத்திரம், இதுல நிறைய காரியம் இருந்தாலும் இந்த இந்த செய்திக்கு தலைப்பாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சென்ற ஆட்கள் என்று சொல்லி நான் தலைப்பு கொடுக்கிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த ஓமைய ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா ஊர்ல இருந்து நேரடியாக ஆலயத்துக்கு வர்றாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவ ஆலயத்துல அவர் என்ன பண்றாருன்னா, உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணும்போது அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், இந்த அதிகாரம் உமக்கு கொடுத்தது யார்? தேவாலயத்துல உபதேசம் பண்றதுக்கு அல்லது வியாதிக்காரரை சுகமாக்குறதுக்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு இந்த அதிகாரத்தை, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுவதற்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? எங்களை போல நீ யார் இல்ல, ஆசாரியன் கிடையாது, படிக்காதவன். ஆனால் இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? நியாயசாஸ்திரம் இல்ல, பரிசேயனும் கிடையாது, சதுசேயனும் கிடையாது. அப்ப அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டபோது, ஆண்டவர் ஒரு கேள்வி அவர்களை பார்த்து கேட்கிறார். அவங்கள மடக்கிறார். என்ன மடக்கிறார்னா, ஸ்தோத்திரம், நானும் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ என்று கேட்ட உடனே அவங்களாம் யோசித்து பார்த்துட்டு, தேவனால் உண்டாயிற்று என்றால் ஏன் அவனை விசுவாசிக்கலன்னு கேட்பாங்க. மனுஷனால் உண்டாயிற்று என்றால் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. ஏனென்றால் ஸ்தோத்திரம், யோவான் யார்? தீர்க்கதரிசினி எல்லாம் என்ன பண்றாங்க? நம்புறாங்க அப்படின்றாங்க. பாருங்க, நம்ம கேட்பார். அப்பதான் ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் இந்த ஓமையை சொல்றார். எந்த ஓமைனா, 2 சகோதரரை குறித்த ஓமை. ஒன்று மூத்தவன், இன்னொருவன் இளையவன். 2 பேரை குறித்து ஆண்டவர் ஓமையை சொல்லுகிறார். அந்த 2 பேர் யார் என்று சொன்னால், இங்கே மூத்தவன் இளையவன் என்று 2 பேர் சொல்லப்பட்டிருக்கு. இது மூத்தவனை குறித்து சொல்லப்படும் போது ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்றாரு. இளையவனை குறித்து சொல்லப்படும் போது அவர்களையும் ஒரு கூட்டத்தார் கூப்பிடுறாரு. இங்க ஒரு ஆளா சொல்லியிருந்தாலும், மூத்தவன் என்று ஒரு ஆளை சொல்லியிருந்தாலும் ஒரு கூட்டத்தை அங்க ஒப்பிடுறாரு. இளையவன் என்று சொல்லி இருந்தாலும் அவர்களையும் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பிடுறாரு. பாருங்க, நீங்க 28ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மூத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூத்தவன் யார் என்று சொன்னால், மூத்தவர்கள் யார் என்று சொன்னால் 31ஆம் வசனம் சொல்லுது, இவ்விருவரில்
படிக்கலையா? இவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த மூத்தவன் யாருன்னா ஆயக்காரரும் வேசிகளும் தான் அந்த மூத்தவன். இந்த இளையவன் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 30 வசனம் சொல்லுது. என்னது? இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். இளையவன் யார் என்று சொன்னால் 23 வசனம் படிங்க. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேச பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து போதும். இவங்கதான் இளையவர்கள். யாரு? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர், இன்னும் சிலரை கூட சேர்த்துக்கலாம். வேத பாரகரை சேர்க்கலாம், பரிசேயரை சேர்க்கலாம், சதிசேயரை சேர்க்கலாம், நியாய சாஸ்திரிகளை சேர்க்கலாம். யார வேணா அந்த கூட்டத்துல சேர்த்துக்கலாம். இளைய கூட்டத்துல இங்க யார மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குன்னா பிரதான ஆசாரியரும் மூப்பரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த 2 விதமான ஆட்கள், 2 விதமான கூட்டத்தை தான் ஆண்டவர் ஒப்பிடுறாரு அங்க. பாத்தீங்கன்னா அருமையானவர்களே, அதுல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு கூட்டத்தார் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தார்கள். உங்களுக்கு முன்னே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 31 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசியுமே உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற ஆளா இருக்கணும். அருமையானவர்களே, மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரோமர் 14:17 என்ன சொல்லுது? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அதே நீங்க 21 அதிகாரத்துல 43 வசனம் சொல்லுது. மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் நம்மளை விட்டு நீக்கப்படக்கூடாது. இந்த ஆட்கள் இடத்தில் நீக்கப்பட்டுச்சு. என்றால் ஆட்கள் இடத்துல இந்த வேத பாரகர், பரிசேயர், ஜனத்தின் மூப்பர் இவர்களை விட்டு நீக்கப்பட்டு ஜனங்களாகிய வேசிகளும் அப்புறம் ஆயக்காரர், இவர்கள் யார்? கொடிய பாவிகள். அப்படி என்றால் என்னன்னா, அந்த கொடிய பாவத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் அந்த பாவத்தோட தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள பிரவேசிக்க வைக்கல. இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ரட்சிப்பு, இந்த பரலோக பாக்கியம் வேற ஆளுகள் எடுத்து சென்று விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்ன பண்ணணும்? உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை, பாக்கியத்தை இழந்துட்டு நிக்க கூடாது. எப்படி? இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். பரிசேயன், சதிசேயன், இந்த பிரதான ஆசாரியன், மூப்பருங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அவன் தேவனுக்கு எதிரானவர்களாகவே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஆட்களாகவே இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்ப அருமையான தேவ பிள்ளைங்களே, இந்த 2 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாரு? மூத்தவன், இளையவன்.
மூத்தவன் வேசி, ஆயக்காரன். வேசினா தெரியும். ஆயக்காரனும் பயங்கரமான திருடன். அவன் யார் அவன்? ஏமாத்து பேர் வழி அவன். பயங்கரமா ஏமாத்துவான். ஆயக்காரனா மக்களுக்கு பிடிக்காது. ஆனா அவன கொடிய பாவத்தில் இருக்கிற இவர்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள் நடத்தி, நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த ரட்சிப்பு தானா நம்ம கிட்ட இருந்துரும். நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அதை இழந்துட்டனா வேற ஆளுக்கு அது போயிடும். புரிஞ்சுக்கோ. யாரு? உங்களிடத்தில் நீக்கப்பட்டு, நீக்கப்பட்டு நீ இழந்துட்டினா, நீ என்ன நினைச்சுக்கூடாதுன்னா, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருக்குது, அதனால் தேவன் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ நினைச்சினா, உன்னை போல ஏமாந்த சோனகிரி, ஏமாந்த ஆளு யாருமே இல்ல. வந்துச்சா? அல்லேலூயா. என்னது? உன்னை போல ஏமாளி யாருமே இல்ல. நீ தேவனுக்குள்ளயும் இல்ல, தேவனுக்குரிய காரியங்களும் இல்ல. இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த காரியம் இல்லாம நான் நல்லாதான் இருக்கிறேன். அத்தி மரத்தை போட்டா, அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு? சொத்த. நம்ம நல்லா இருக்கிற மாதிரிதான் தெரியும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அருமையான ஒரு ரட்சிப்பை கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நிறைய பேர் அதை மேட்டிமையினாலே, பெருமையினாலே, தேவனை தேடாமல் அதை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் சும்மா உங்களுக்கு கொடுத்தா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, அதை அவுளுக்கல்ல போல சாதாரண காரியத்தை போல தூக்கி போட்டு போயின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் சொல்றேன், அதை இழந்துட்டு நீ மறுபடியும் புதுப்பிக்கவே முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அதை இழந்துட்டு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், என்னால முடியும், நான் புதுப்பிச்சுக்கிறேன், ஒரு நாள் முடியாது. கர்த்தர் உனக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சார், அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்மளை விட்டு நீக்கப்படக்கூடாது. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம எப்பயுமே ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழணும். மற்றதெல்லாம் அப்புறம்தான். சொல்லுங்க. மற்றதெல்லாம் முதல் சாம்பார் சாப்பாடு, அப்புறமா தான் அப்பளம். அது இருந்தாலுமே நமக்கு போதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லாத போது சாப்பிடுவோம். அது போலதான் மற்றதெல்லாம் அப்புறம்தான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். முதல் தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க பார்க்கல, தேவனுடைய ராஜ்யம். சரி, இப்போ இந்த காரியத்தை இவனை குறித்து, மூத்தவனை குறித்து நான் சொல்றேன். கூடவே இளையவனையும் சேர்த்து கொள்றேன். நல்ல காரியத்துக்கு மூத்தவனை சொல்றேன். அதுலயே காரியத்துல கெட்ட காரியத்தை யார சொல்லிடுறேன், அதுலயே இளையவனையும் சொல்லி விட்டுறேன். நான் பாதி பிரிக்க நான் நினைச்சேன். மூத்தவன் இப்படி, இளையவன் இப்படி சொல்லலாம் நினைச்சேன். ஆனா அப்படி வேணாம். எனக்கு ஆவியானவர் இப்படி நடத்தினாரு. எப்படி? மூத்தவனும் இளையவனும் ரெண்டும் சேர்த்து. அல்லேலூயா. மூத்தவன் பெயர் நல்லதை சொல்றேன் நான் உங்களுக்கு. என்னது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனவனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேசுகளை குறித்து ஆயக்காரர் இன்னைக்கு யூதரு வெறுத்ததுனால்தான் இன்றைக்கு நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புறஜாதியரை குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியுமா? யார் அவங்க? நாய். யார் அவங்க? வேசியின் பிள்ளைகள் என்று நம்மள சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர்களை தள்ளிவிட்டு, பிரதான ஆசாரியை தள்ளிவிட்டு, மூப்பரை தள்ளிவிட்டு, படிச்சவனை தள்ளிட்டு நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இத ஒரு நாள் இழக்க கூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது மூத்தவனை கூடவே இளையவனே சேர்த்துட்டு போறேன். பாருங்க, முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 28, 21 அதிகாரம், 28, 29.
உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவர் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மூத்தவனுக்கு தகப்பன் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, திராட்சை தோட்டத்துல போய் என்ன பண்ணுப்பா, வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் மூத்தவன் என்ன சொல்றான், போக மாட்டேன், நான் போல சொல்லுவாங்களா நம்முடைய பிள்ளைங்க. ஒரு சில பிள்ளைங்க மூத்தவன் போல்தான் இருப்பாங்க. எப்படி? போக மாட்டேன்னா போக மாட்டேன் தெரியுமா, வா ஒரு கடைக்கு போயிட்டு வாடா. நாங்க என் அம்மாவுக்கு அப்படிதான் சொல்லுவோம். எங்கேயாவது விளையாடுவோம், எங்க அம்மா தேடின்னு வந்துட்டு, இந்த கடைக்கு போயிட்டு வாடா. என்ன பண்ணப்பா, என்னப்பா நான் விளையாடுறேன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற இந்த வாலிப பசங்களை பார்த்து இருக்கிறேன். அம்மா என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த கபோதிங்க அப்படியே உட்கார்ந்து அப்படியே பெருமான்னு பார்த்துருங்க செல்ல. எது கல்யாணம் ஆகுனது சொல்ல, நீ உன் இஷ்டம். உங்க கணவர் கூட நீங்க என்ன பண்ணிக்கோ, உழைச்சுக்கோ. ஆனா திருமணம் ஆகாத பிள்ளைங்களை பாருங்க, அப்படி அம்மா ஊசின்னு வராங்க. 2 பார்த்துக்கின்னு அப்படியே என்ன பண்ணிருக்கான். யாரையும் சொல்ல, உங்களை தான் சொல்றேன், சிரிக்காதீங்க, உங்களை தான் சொல்றேன். செல்ல பார்த்துன்னு இருக்கு பாட்டுக்குன்னு சொன்னா கூட கேட்காது. அந்த என்ன இல்ல, அந்த சென்ஸ் இல்ல பாரு, நான் பார்த்தேன்னு பாரு. இதுங்களுக்கெல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்கி சீராட்டி பாலூட்டி என்ன பிரயோஜனம்? கடைசியெல்லாம் அவங்க என்னதான் பண்ணி இருக்கணும் இல்ல? கடைசியெல்லாம் எப்போ உணர்வும் தெரியுமா? எப்போ உணருவான்? ஐயோ எனக்கு பெஜாராகுது பாட்டு. பசங்க படுத்துங்களா பத்தியா அப்படி நீ சொல்லும் போது அது என்ன பண்ணுவ, உணர்வேன். நான் எங்க வீட்டு கதையை தான் சொல்றேன், உங்க வீட்டு கதையை சொல்ல. இதுக்கு மேல நான் சொல்ல விருப்பப்படல. அப்ப சொல்றான், ஆனா என்னன்னா ஒரு சில பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்ன தெரியுமா, போமா நான் போக மாட்டேன்னு சொல்லுவான். ஆனாலும் இவன் என்ன பண்ணானா, மனஸ்தாபப்பட்டு போனானா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. ஒரு சில நேரங்களில நாம ஆண்டவரிடத்துல கீழ்ப்படியாம ஒரு சில காரியங்கள் நமக்கு வரும்போது, நான் ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை நோக்கி எடுத்து பேசுறோம். ஆனாலும் அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த நேரம் அது ஆண்டவரே என்ன மன்னிப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற மூத்த குமாரர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த இளையவன் எப்பேற்பட்டவன் பாருங்க. 21:30 என்ன சொல்லுது? இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. 2 பேரை குறித்து தகப்பன் நம்பிக்கை. மூத்தவனிடத்துல சொல்றாரு, நீ போய் வேலை செய்ப்பான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவன் நம்மதவா என்ன சொல்றானா, போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இந்த இளையவனிடத்துல வந்து தகப்பன் சொல்றாரு, அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, அண்ணன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான்பா, நீயாவது போப்பா. போகிறேன் ஐயா சொல்லுங்களேன், உள்ளேன் ஐயா, போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு சொல்லிட்டான். அப்பா என்ன பண்ண நம்பிட்டாரு. எவனை நம்பிட்டாரு? இளையவனை நம்பிட்டாரு. ஐயோ என் பிள்ளை சொல்லிட்டாப்பா, என்ன சொல்லிட்டான், வணக்கம் ஐயான்ற மாதிரி. ஐயோ என் பிள்ளை சொல்லிட்டான், அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சிடுவான். அவன் நேற்றுக்கு போய் களை பிடுங்கி கிளை நட்டு
திராட்சை தோட்டத்தை இடுக்கி சூப்பரா பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்பிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போய் பார்த்தா இளையவன் காணோம். ஆனா மூத்தவன் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு உனக்கு. ஏடா இவ்வளோ அருமையா சொல்லிட்டு போனாருயா, போடையாடா போகிறேன் ஐயா சொல்லிட்டு போனேடா, என்னடா இப்படி பண்ணிட்ட? நிறைய பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படி பண்றேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் அப்படி பண்றேன் அப்படி பண்றேன். அப்புறமெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடாது. சொல்லுங்க, என்ன பண்ணிடும்? ஒரு பையன் சபையில இருந்தான். அவங்க வீட்டுக்கு போகும்போது பயங்கர சண்டை. பாஸ்டர், என்ன சண்டை போறேன்னு கேட்டேன். பாஸ்டர், ஒரு மாசமா வேலைக்கு போறான்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். காலையில வேலைக்கு போற மாதிரியே பை எடுத்துக்கின்னு போறான், சாப்பாடு கட்டிக்கின்னு போறான். மாச கடைசியில நான் சம்பளம் எங்களும் கேட்டா நான் வேலைக்கே போலன்னு சொல்றான் பாஸ்டர். நான் இவ்வளவுதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஒரு அலையிலயா சொல்லுங்களேன். அப்பக்கு நான் கிட்டேன் அப்பாவை அம்மாவை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ இவன் தருவான், காசு தருவான், ஒரு மாசம் ஃபுல்லா வேலைக்கு போறான் போல இருக்கு. எப்படி ஒரு மாசம் ஃபுல்லா அப்பதான் திட்டினேன், என்னடா அப்படி பண்ணிட்டானா? அவன் எப்பயுமே அப்படிதான் பண்ணுவான், ஏமாத்து புத்தி படிச்சவன் அவன். எப்படி எவ்வளவு கேவலமானது இல்ல இது, தகப்பனை ஏமாத்துறது. நிறைய பசங்க அப்படிதான் தாய் தகப்பனை ஏமாத்துவாங்க. நம்மளேதான் ஏமாறுவோம். என்ன பண்ணுவாங்க? தாய் தகப்பனை ஏமாத்துவாங்க. வாலி பிள்ளைங்க நிறைய பேர் தாய் தகப்பனை ஏமாத்துவாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு. நிறைய பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு திட்டினா ஏன்னா பிரச்சனை வரப்போகுது சொல்லிட்டு பிள்ளைங்களை திட்டாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. சோம்பேறித்தனம் அங்க வச்சுட்டு வந்துருப்போம். வெத்தல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல யாரு ஒரு நல்லவன்? நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஆண்டவரை ஏமாத்தக்கூடாது. ஒருவேளை ஒரு சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்து இது முடியாது முரடு பிடிச்சாலும், ஐயோ ஆண்டவர் நம்மள நம்புறாரு, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, கீழ்ப்படியணும்னு நினைக்கிறப்பாரு, அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லல, சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஆனா நம்ம பிள்ளைங்களை எப்படி வேணா வளர்த்துட்டு அப்புறம் டேய் சொல்றானா இதையும் கேப்பா, இதுக்கு மேலேயும் ஏமாத்துவான் நம்மள. என்ன பண்ணுவான்? இதையும் என்ன பண்ணுவான்? இதையும் செய்வான், இதுக்கு மேலேயே செய்வான். நம்ம பிள்ளைங்களை சரியா வளர்க்கலனா இதையும் செய்வான், நம்ம முன்பாக படிஞ்சு குனிஞ்சு முழங்கால் படிக்கிறது போல நல்லா நடிப்பான். ஆனா ஊர்பட்ட எல்லா கேவலமான காரியத்தையும் செய்வான். என்னது? நாம நம்புவோம் பிள்ளைகளை, பையன் நல்லாதான் இருக்கிறான் பொழுது. நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா ஹல்லேலூயா ஓடிக்கிட்டு இருக்கு செல்போன்ல. என்ன ஸ்பீடு தெரியுமா? அப்பா வரத்துக்கு பட்டு 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 எல்லாம் சாப்டர் முடிச்சுட்டு அவ்வளவுதான் சேட் பண்ண வந்தான். சூப்பர் ஹல்லேலூயா. அப்பா வர்றதுக்கு முன்னே எல்லாம் முடிக்கணும். அப்பா வந்து கண்டுபிடிச்சிருவாரு, செல்லு சூடா இருக்குது, இவ்வளவு நேரம் சேட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? நிறைய அப்பா அவங்க பாக்குறது இல்ல. ஹல்லேலூயா. அம்மா அவங்க பாக்குறது, அம்மா அவங்க வந்து ஈஸியா ஏமாத்திடுவாங்க அம்மாங்களை. ஹல்லேலூயா. இவன் யார் அவன்? சொல்லுங்க. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அப்பாவை ஏமாத்துறேன் அப்படி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தன்னையே ஏமாத்தி கொள்றான்னு பாரு, அவனுக்கு புரியல. சொல்லுங்களேன், தன்னையே ஏமாத்துறான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்களா? எப்பா சொல்ல மாட்டீங்களா? தன்னையே ஏமாத்திக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்க மாட்டேன். சொல்லுங்க.
நான் எல்லாருக்கும் தான் சொல்லிக்கிட்டு வரேன். என்ன பண்ணா ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 25, 28ல ஏசா சம்பாதிச்சு என்ன பண்ணான்? காட்டுல இருந்து விதவிதமான ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம். கிழவன் என்ன பண்றாரு? நல்லா சாப்பிடுறாரு. பல்லு கண்ணுதான் கோடாயிடுச்சு. ஆனா பல்லு என்னது அவருக்கு? சும்மா நல்லா இருக்கு பல்லு. பல்லு சாப்பிட்டு சாப்பிட்டு உரம் ஏறி போச்சு. ஏசா மேல அப்பா பட்சமா இருக்கிறான். இல்லையா? அப்பாவை அவ்வளவு நேசிக்கிறான் அவன். என்னது? அப்பாவை நேசிக்கிறான். அப்பாவுக்கு தேவைந்தாலும் கொடுக்குறான். அப்பாவுக்கு கதை தான் போயிடுச்சு. பல்லு என்னதான் இருக்குது, நல்லதா இருக்கு, எத்தனை வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பாவை பை சேர்க்கிறான். கடைசியில அப்பாவுக்கே அவன் என்ன வச்சுட்டான். அல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 34, 35 வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் அப்பா அம்மாவுக்கே பிரச்சனையை உண்டாக்குறான். அப்பா அம்மாவுக்கு மன நோவான காரியத்தை செய்யறான். நம்ம நினைக்கலாம் அப்பா அம்மாவுக்கு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நாம கூட ஆண்டவருக்கு நேரா இதை பண்றேன் அதை பண்றேன் ஒப்பேத்தரக்கூடிய காரியம் எல்லாம் இருக்கு. நீங்க சபையில விசுவாசிங்க. ஒப்பேத்துறது, நான் இதை பண்றேன் பாரு, இதை பண்ணிட்டேன் இதை செய்ய மாட்டேன், ஒப்பேத்துறது. எப்பவுமே நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, ஒரு அலையிலையா ஒப்பேத்துறான். ஸ்தோத்திரம். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸ்தோத்திரம். அப்பாவை ஆண்டவரை கனம் பண்ண கத்துக்குங்க. ஆண்டவர் ஏன்னா ஒரு காலத்திலும் நம்முடைய பரிதாப நலத்தின் நிலையையோ நம்முடைய நடிப்பையோ பார்க்க மாட்டேன். புரிஞ்சுக்க, நடிப்பு நமக்கு தெரியும். சொல்லுங்க, நம்ம நடிப்பு ஆண்டவருக்கு தெரியும். நான் இந்த ஜெபத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறாரு. நான் இதை செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாரு. இந்த நடிப்பெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். எது? அப்பா அம்மா எதிர்க்க நான் அப்படியே பயங்கரமா இருந்துட்டேன். வெளியே பண்றது சபையில அப்படியே நானும் ஒயிட்டு தான். நானும் அது இல்லை இது இல்லை, நல்லா தான் வர்றேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போனா நாள்ல இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடாம வந்துட போறீங்க. வாங்க, தவறு சொல்ல உங்களை நான் மெச்சு கொள்றேன். ஆனா என்ன நடக்குது? ஆண்டவர் பாக்குறாரா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் கண்டுபிடிக்க மாட்டாரா இல்லையா? ஏன் அந்த வார்த்தை கொடுத்தாரு தெரியல. இது எப்படி வேற மாதிரி போற மாதிரி தோணுது எனக்கு. நான் லேட்டா வருது, ஆண்டவருக்கு தெரியாதா? என் பிரச்சனை தெரியாதா? உன் பிரச்சனை தெரியும். நீ மற்ற இடத்துக்கு போறது போய் எப்படி போறன்னு தெரியாதாண்ணா உன் காரியத்தை. நான் வந்து என்ன பண்றேன்? பாஸ்டுக்கு தெரியாது, நான் பண்றதெல்லாம் பாஸ்டுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படியே தான் இருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாம் தெரியும். சொல்லுங்க, எல்லாம் தெரியும். சொல்ல மாட்டீங்களா? கண்டுக்காத மாதிரி இருந்திருக்கிறாரு. சொல்லுங்க, கண்டுக்காத மாதிரி தான் இருக்கிறாரு. கண்டுக்கல. சொல்லுங்க, கண்டுக்கவே இல்லை. சொல்லுங்க. எப்பவுமே சொல்றேன் பாருங்க, அப்பக்குன்னு தூக்கி வாட போடக்கூடிய நீ ஆளா இருந்தா உன் குடும்பத்துல அது நடக்கும். சொல்லுங்க. நீ ஏமாத்துற ஆளா இருந்தா, நான் நடிக்கிற ஆளா இருந்தா என் குடும்பத்துல நடிப்பு நல்லா இருக்கும். என் பசங்க சூப்பரா நடிப்பாங்க. நான் ஆண்டவர்ட்ட நடிச்சா என் பிள்ளைங்க என் விதத்துல நடிப்பாங்க. நல்லவங்க மாதிரியே காட்டுவாங்க. நானும் நம்பிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன இருக்கு? சொல்லுங்க. ஒரு நாளும் வெளியரங்கமா இருங்க. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? வெளியரங்கமா இருங்க. போமாட்டேன் போமாட்டேன் அப்படி சொல்லி ஹிந்தி கீழ்ப்படிஞ்சு போறீங்க பாரு, அதை கர்த்தர் மேவிச்சு கொள்றாரு. ஒரு அலையிலுயா சொல்லுங்களேன். ஒரு சில நேரங்கள் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல இருந்திருக்கலாம். அது ஆண்டவர் உன்னை அல்ல தட்டல, மறுபடியும் கீழ்ப்படிஞ்சா உன்னை மெச்சிக்கொள்ளதான் செய்வார்.
உன்னை கர்த்தர் மதிக்கத்தான் செய்வார். என்ன தெரியுமா பண்ணிட்டான்? சூத்திரம் இவர் அதிகமா நேசிச்ச உடனே இவன் அப்பா எதிர்க்க வேட்டையாடி கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தான். அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார், நம்பிக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு அவன் என்ன வச்சுட்டான்? ரொம்ப வர வச்சுட்டான். சூத்திரம் 28ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம். யாக்கோபு அப்பாவுடைய பேச்சை கேட்டு அவன் புறப்பட்டு போனான் என்று அறிந்த போது இவன் என்ன பண்றானா? அப்பாவுக்கு விரோதமான காரியங்களே செய்யறான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அப்பாவுக்கு விரோதமான காரியங்களே செய்யறான். சொல்லுங்கப்பா. ஆமா. அல்லேலூயா. அதனால எப்பயுமே பிடிவாதமா போமாட்டேன்னு சொல்ற ஆளவே இருக்காருங்க. அப்படி இருந்தாலும் ஒரு நாள் அளவில சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அளவுக்கு இருங்க. மாற ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஆண்டவர் அடியேன் கேட்கிறேன். ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு பொறுப்பமில்லாத சில காரியங்களை நம்ம செய்யும் போது, ஒரு முறுமுறுப்பான காரியங்களை செய்யப்படும் போது, எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாஸ்டர், அப்படி சொல்லிட்டு முறுமுறுத்துட்டு வர ஆட்கள் கூட இருக்கிறீங்க. கர்த்தரவே ரொம்ப நாள் அப்படி பண்ணக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது காரியம் 21:31 அதை பிடிச்சி அங்க கொடுத்துருங்க. அங்க கொடுத்துருக்கு. 21:31. ம் ம் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன். சொல்லுங்க பாக்கா. சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டவங்க யாரு? பிரதான ஆசாரியர், முப்பர்களும். சித்தத்தின்படி கவனிக்கிறீங்களா? சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள். ஆனா சித்தத்தின்படி என்ன பண்ணல? செய்யல. பாருங்க, சித்தத்தின்படி செய்தவன் யார் என்றால் மூத்தவன். சொல்லுங்க பார்க்கலாம். மூத்தவன், ஆயக்காரர், வேசிகள். இவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2வது இவன் என்ன செய்யறான்? தேவ 2 பேர் ஒப்புறாரு. இவன் செஞ்சானா அவன் செஞ்சானா? அல்லேலூயா. ஒரு சில நேரங்கள்ல நம்ம ஹார்டான ஆளா இருப்போம். ஆனா அவன் பாத்தீங்கன்னா எப்படியுமே பாத்தீங்கன்னா தேவனுக்குரியவனாவே இருப்பான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாஃப்டான கேரக்டர் இருப்பாங்க. அப்பா அப்படிங்களா? கையை கண்டிப்பாங்க. ஆனா உள்ளத்துல என்ன பண்ணுவான்? கீழே அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுவான். அல்லேலூயா. தகப்பனுடைய சித்தத்தை என்ன பண்ண மாட்டான்? அவன் செய்ய மாட்டான். அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி வச்சிருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்காவது நம்ம அண்டர் கிரவுண்ட் வேலை பண்றோம்னா அதெல்லாம் தூக்கிடணும். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 27 வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் படிங்க. 7ஆம் அதிகாரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னவா? யாரு போவாங்களா பரலோக ராஜ்யத்துக்கு? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிற பிதாவின் சித்தம்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது. என்னதுங்க? ஆமா. 2
2 விதமான ஆட்கள். புத்தியுள்ளவன், புத்தி இல்லாத வீட்டை கட்டுறான். புத்தி உள்ளவன் கண்மலை மேல் வீட்டை கட்டினான். அது என்ன? வசனத்தின் மேல் வீட்டை, வார்த்தையின்படி நடக்கிறவன். புத்தி இல்லாதவன் கண்மலையின் மேல் என்ன பண்றான்? சொல்லுங்களேன். கண்மலையின் மேல் வீட்டை கட்டுறான். சாரி, மண்ணில வீட்டை கட்டுறான். அவன் யாருன்னா வசனத்தின்படி நடக்காதவன். எப்படி சொல்லுங்க? வசனத்தின்படி நடக்காதவன். என்ன நடந்ததுன்னா, அந்த 2 பேர் வீட்டு மேல கர்த்தருடைய ஸ்தோத்திரம், பெருமழை வருது, பெருவெள்ளம் வருது, காற்றடிக்குது. இதெல்லாம் வந்து கூட என்ன பண்ணல? கவனிக்கிறீங்களா? அந்த வீடு விழல. ஆனா வசனத்தின்படி நடந்தவன் அந்த வீடு விழவே இல்லை. ஹல்லேலூயா. வசனத்தின்படி நடக்காதவன் வீடு விழுந்து போச்சு. பிரச்சனையில மாட்டிக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, தகப்பனுடைய சித்தம் என்ன பண்ணணும்? சித்தம். தகப்பனுடைய விருப்பம் கிடையாது, சித்தம். சித்தம்னா என்ன அர்த்தம்? செஞ்சுதான் வரும். விருப்பம் என்பது செஞ்சா செய்யலாம், செய்ய கட்டி போகலாம். ஆனா சித்தம் என்ன? செஞ்சுதான் ஆகணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47 50 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்துல வராங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவர்கிட்ட வரணும்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனும் வந்திருக்கு, உன் தாயும் சகோதரரும் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் என் தாய் தகப்பன்? கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க தான். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தம். சொல்லு, தேவ சித்தம். அதனாலதான் பாடினேன் இல்லையா? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஆண்டவர் சொன்னாரு, அதான் உபதேசம் பண்ணிட்டு மலையில உபதேசம் பண்ணிட்டு வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி என்ன பண்றானா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகுன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்போ அருமையானவர்களே, அப்போ இந்த சித்தத்தை நம்ம எப்படி செய்ய முடியும்? எப்படி வார்த்தையின்படி நடக்கிறது? எப்படி நம்ம அவருக்கு தாய் தகப்பனுமா இருக்கிறது? அவருக்கு சொந்தக்காரர்கள் அப்படி சித்தத்தின்படி செய்கிறவளை எப்படி மாறணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், மத்தேயு 6:10 என்ன சொல்லுதுன்னா, மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. உடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுது. அந்த சித்தம் பூமியில இருக்கிற எனக்குள்ளே பலிக்கட்ட ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பெரியவனை போல மூத்தவனை போல அப்படி சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். மூத்தவனை போல உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்கப்பா, உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். அல்லேலூயா. அருமையான ஒரு ஜெபம். அந்த சித்தத்தை நாம் பகுத்தறியணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. பலவிதமான காரியம் நம்முடைய சிந்தையில, நம்முடைய எண்ணங்களில வந்து அப்படியே விழும். ஹல்லேலூயா. அப்ப என்ன தெரியும் பண்ணோம்? அது பகுத்தறிகிறதுக்கு தேவ சித்தம் இதுதான், தேவ சித்தம் இதுதான், தேவ சித்தத்துல நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, தேவ சித்தத்துல நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்க உங்களுடைய இருதயத்தை அப்படியே சுத்தம் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா.
தேவ சித்தத்தோடு பல சித்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எப்படி அரிசியில கல்லு கலந்து இருக்கிறது, அப்படியே சாப்பாடு கொட்டி வடிக்காதது போல, எப்படி ஒவ்வொரு கல்லா வெளிய அதுல இருக்கிற குச்சி, அதுல இருக்கிற கல்லு, அதுல இருக்கிற டஸ்ட்டு, அதுல இருக்கிற உமி எல்லாத்தையும் வெளிய எடுத்து போடுறது போல, தேவ சித்தம் அந்த உள்ளத்துல இருக்கும். அந்த அந்த தேவ சித்தத்த அறியாதபடி எல்லாமே கலந்து அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க இருதயத்துல. அப்ப என்ன பண்ணான்? தேவ சித்தம் இல்லாத காரியத்த அப்படியே எடுத்து போடணும். அல்லேலூயா! நமக்குள்ளே ஒரு காரியம் மேல வரும். என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2:13 சொல்லுது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்த என்ன பண்றாரா? விருப்பத்த, எண்ணத்த எனக்குள்ள உருவாக்குறாராம். அப்படிதான் சொல்லுதா? எடுக்கிறீங்களா? எடுக்கலையா? எடுக்கலையா? ஆ, சரி. ஆ, ஆ. விருப்பத்தையும், செய்கையையும் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா! ஆமா, நீங்க ஜெபம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். 2வது இருதயத்த சுத்தம் பண்ணணும். 3வது பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி தேவ சித்தத்த கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்குள்ள என்னத்த உண்டாக்குவாரா? விருப்பத்த. என்ன உண்டாக்குவாரா? வசனம் சொல்லு. என்ன படிங்க மறுபடியும்? ஆ, ஆ. சித்தத்தின்படி நல்ல கவனிங்க. விருப்பத்தையும், செய்கையையும் உங்களில் உண்டாக்குவார். நல்லா கவனிச்சுக்கங்க. எப்படி நீங்க தேவ சித்தத்த கண்டுபிடிக்க முடியும்னா, உங்களுக்குள்ள விருப்பம் உங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா! தயவுசெய்து தவறா நினைச்சுக்காதீங்க. வேற ஏதோ நல்ல இதே ஓடிக்கிட்டு இருக்கு. இது கிடையாது. அத சொல்ல. செய்கை. அந்த விருப்பத்துக்கு ஏத்த மாரியே எல்லா செய்கையும் ஆண்டவரே உருவாக்கிட்டு வருவாரு. எல்லாம் அதன் அடிப்படையிலே நமக்குள்ள அந்த விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்த அப்படியே செயல்படுத்தும்படியாக அதற்குரிய செயல்களை உருவாக்கிக் கொண்டே வருவார். அந்த செயல்களை வாக்கி செய்து கொண்டே வருவார். தேவ சித்தமானால் அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த விருப்பமானது நமக்குள்ளே செய்கையை உண்டாக்கிக் கொண்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் வழி உண்டாக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் தடையை உடைக்கணுமோ, எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகளை உண்டாக்கணுமோ, அதெல்லாம் நடந்துகிட்டே வரும். ஒரு அல்லேலூயா! அதனால தேவ சித்தத்த சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு தேவ சித்தம் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா! 3வது காரியம் பாருங்க. எடுத்து படிங்க. 3வது காரியம் மத்தேயு 21:32. ஏனெனில் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டு அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படல. 2 ஆட்களை குறித்த முதல் என்னது? ஆயக்காரன், மூத்தவன், பாவி. அவன் தேவனை விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். விசுவாசம் ரொம்ப மிக முக்கியம். சொல்லுங்க. விசுவாசம் இல்லாத ஆட்கள் விசுவாசித்தாங்க. அதே 32ஆம் வசனத்துல அந்த பிரதான ஆசாரியர் மூப்பரும் விசுவாசிக்கவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உண்டுன்னு சொல்றவன் விசுவாசிக்கல. விசுவாசமே இல்லாம ரட்சிக்கப்படாத ஆயக்காரன், பாவியான ஒருத்தன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். பரிசேயன் என்ன பண்ணா? என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் எல்லாவற்றையும் தசமாம் கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா பாவியா இவனை போல இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இவன் சொல்றான், ஆயக்காரன், பாவியான என் மீது கிருபையா இருங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் தான் முக்கியம் தேவ பிள்ளைகளே. விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். அதிக பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா அதுலதான் விசுவாசம் இருக்கு. சொல்லுங்க, விசுவாசம். ஆமா.
இந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் இந்த இடத்துல தேவனை விசுவாசிக்கும்படியான காரியத்தை சொல்லல. யார விசுவாசிக்கும்படியான காரியத்தை சொல்றாரு? யோவான் ஸ்நானகனை விசுவாசிக்கும்படியான காரியத்தை சொல்றாரு. ஆனா இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, யோவான் ஸ்நானகனை இவனுங்க விசுவாசிக்கவே இல்ல. யோவான் ஸ்நானகனை 6 மாசம் குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தானுங்க. பாவம் அவரு 30ல 36 வயசு 30லிருந்து 30 வயசு 6 மாசத்துல அவர் மரிச்சிட்டாரு. 6 மாசம் அவனுங்க பண்ண டார்ச்சர் கொஞ்சமல்ல, நெஞ்சமல்ல. நெறைய டார்ச்சர் பண்ணானுங்க. அவனை விசுவாசிக்கவே இல்ல. அவனை விசுவாசித்தது யாரு? ஆயக்காரரும், பாவிகளும் தான், வேசிகளும் தான். அவன் ஞானஸ்நானத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ண உடனே இவங்க பேர்பட்ட ஆள் தான் வராங்க. சொல்லுங்க, வர அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு தேவை, தேவ பிள்ளைகளே. என்னது? ஆமா. அதான் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு கேள்வியை கேட்டு அவங்களை எப்படி மடங்கினாரு? இல்ல இல்ல, யோவான் ஸ்நானகனை குறித்து கேள்வி கேட்டு மடங்கினாரு. யோவானுக்கு ஒருத்தர் ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டா, மனுஷனால உண்டாயிட்டா. அவங்க யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ளவே முடியல. யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்றதும் இயேசுவை ஏற்றுக்கொள்றதும் ஒண்ணுதான். அல்லேலூயா, ஒண்ணுதான். ஏனென்றால் அந்த இடத்துல விசுவாசத்தை அதுக்கு அடிப்படையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரா, அதே அதிகாரத்துல இவனுங்களுக்கு இந்த இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு முன்பாக சீசர்களுக்கு என்ன பண்றாருன்னா விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க அதே 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அத்தி மரத்தை சபிக்கிறார். சபிச்சுட்டு போன உடனே ஸ்தோத்திரம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அத்தி மரம் திரும்பி வரும்போது பட்டு போயிருக்கிறது. பட்டு போன உடனே அப்பதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? 22ஆம் வசனத்துல எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே அந்த அத்தி மரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு 22ஆம் வசனத்துல, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கணும். சொல்லுங்க, விசுவாசி. விசுவாசின்னு சொல்லி பேரை வச்சு கூடாது, விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் தேவனை விசுவாசிக்கணும். சொல்லுங்க, என்னதுங்க? எல்லாவற்றிலும் தேவனை விசுவாசிக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது. 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27லிருந்து 30 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, 2 குருடர் வரான். 2 குருடர்கள் வந்து என்ன பண்றாங்க? அவரை கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த 2 குருடு எங்க கண்களை திறந்தார்கள் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் இடத்துல எதை எதிர்பார்க்கிறாரு? விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்கள் தேவனிடத்துல விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. நாம் தேவனை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 27லிருந்து 28 வசனத்தை வீட்டுல படிச்சு கொள்ளுங்க. என்ன சொல்லுது? அந்த அம்மா கானானே ஸ்ரீ தன் மகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரா. வந்த உடனே ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்யல, போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவ என்ன பண்ணல? அவரை விடவே இல்லை, தொடர்ந்து போறா. சீசர்கள் சொல்றாங்க, அனுப்பிச்சு விடுங்க ஆண்டவரே, இவள என்ன பண்ணுங்க, இவள அனுப்பி விடுங்க. என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம். சொல்லுங்க, உங்க விசுவாசம். சொல்ல மாட்டீங்களா? உன் விசுவாசம் பெருசு. சொல்லுங்க, பெரிய விசுவாசம். சொல்லுங்க, அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன் மேல விசுவாசம் நமக்கு தேவை. அநேக நேரத்துல எதுக்கு ஒரே ஒரு விசுவாசம் என்னன்னா, விசுவாசம் கூட அது கிடையாது. ஆராதனை மட்டும்தான் இருக்கு. என்ன? சண்டே சர்வீஸ் வந்துட்டோம்ப்பா. அது ஒரு காரியம், கடமை. நமக்கு வியாதி இருக்கா? தேவனை விசுவாசிக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல, கடந்த 3 வாரமா எததான் பேசிக்கிட்டு வரேன். போன வாரம் அதான் பேசினேன். என்ன பேசுறேன்? ஸ்தோத்திரம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானின் வசனம் இது. ஜெபம் பண்ணுங்க. அந்த குருடனை விட்டானா? ஆமா. அந்த குருடனை போல நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கு மட்டும் அவன் செஞ்சதை நம்முடைய வாழ்நாள்ல சுகமாக்குற வரல நம்ம செய்யணும். அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசு இந்த பிரச்சனையை நீக்குவார்னு விசுவாசிங்க. நம்புங்க. என் பிரச்சனையை தீர்ப்பார் நம்புங்க. என் வியாதியை நீக்குவார் நம்புங்க. கடன் தொல்லையை நீக்குவார் நம்புங்க. ஸ்தோத்திரம். லேலுயா 17ஆம் அதிகாரம் மத்தேயு 17:20 என்ன சொல்லுது? ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, இவ்வகை பிசாசு என்ன பண்ண? கடுகளவு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தா போதாதப்பா. இன்னைக்கு அநேக நேரத்துல பயப்படுறோம். பிசாசுக்குரிய அது சொல்றாரு விசுவாசம். சொல்லுங்க விசுவாசம். விசுவாசமே நாம் செய்யணும். பண்ண இல்லையா? விசுவாசியே பதறாத, விசுவாசியே கலங்காத, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க பார்க்கல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கடைசியா 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 21:29 21:29 அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மூத்தவனை குறித்து சொல்லுகிறது. பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். மனஸ்தாபப்பட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணுமா? மனஸ்தாபம். சொல்லுங்க. மனஸ்தாபம் இருக்கு பாருங்க, மிக முக்கியமானது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதுதான் மனஸ்தாபம். 32ஆம் வசனம் சொல்லுது, பின்பாகிலும் மனஸ்தாபம் படவில்லை என்றார். யாரு? யாரு பின்பு மனஸ்தாபப்படல? இவன் சின்னவன் மனஸ்தாபப்படவே இல்லை. மனஸ்தாபப்படவே இல்லை. எல்லாம் நீதிகரிசிட்டான். நான் அவனை விசுவாசிக்கல, அவரை விசுவாசிக்கல. யோவானை விசுவாசிக்கல. அவர் சாதாரண மனுஷன் தானே. நாங்க எப்பேற்பட்ட ஆளு? அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தான். தன்னை உயர்த்திக்கிட்டு தன்னை குறித்து பெருசாதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். தவிர ஐயோ ஸ்தோத்திரம், தகப்பன் சொன்னதை செய்யலையே. தகப்பன் சொல்லிட்டாரு, நம்ம செய்யலையே. அந்த உணர்வே இல்லை. தகப்பனுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டோம்? ஆக்டிங் கொடுத்துட்டோம். இது போதும். இந்த ஆக்டிங் கொஞ்ச நாள் தாங்கும். எப்படி சொல்லுங்கப்பா? இது கொஞ்ச நாள் தாங்கும். ஆனா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுங்களா? மனம் நொந்து மருள வேண்டும், பரிசுத்தம் கெஞ்ச வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? ஏதோ நான் செஞ்சுட்டு அப்படியே ஆகானை போல நம்முடைய கூடாரத்துல மறைச்சு வச்சுக்கிறது இல்ல. வெளியரங்கமா, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. பேதுரு சொன்னா இல்லையா? 22ஆம் அதிகாரம் 60 லூக்கா 22ஆம் அதிகாரம் 60-62 வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, மனம் கசந்து அழுகிறான். மனம் கசந்து அழுகிறான். லூக்கா 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 16-22 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கட்ட குமாரன் ஸ்தோத்திரம் மனஸ்தாபப்படுறான். ஐயோ, நான் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நீ என்ன பாவம் செஞ்சாலும் இசை கவலையப்படாத.
அப்படிதான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாவத்தை குறித்த எந்த ஒரு காரியமும் இல்ல. ஆண்டவர்ட்ட வளர்த்தா மனஸ்தாபப்படுறதே கிடையாது. மனஸ்தாபம்னு சொன்னா மனம் திரும்புதல். என்னதுங்க? அல்லேலூயா! ஸ்தோத்திரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. லூக்கா 17:3. அப்பொழுது உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஆ? உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். மனஸ்தாபப்பட்டால் சொல்லுங்க, மனஸ்தாபப்பட்டா பாவியா இருந்தாலும், வேசியா இருந்தாலும், ஆயக்காரனா இருந்தாலும் மன்னிப்பு உண்டு. சொல்ல மாட்டீங்களா? மறைச்சு வச்சா அல்லேலூயா, எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பாவம் இல்ல, இதெல்லாம் நடக்கிற காரியம் தானே அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படாம அப்படியே இருந்தா மன்னிப்பு இருக்காதுப்பா. இந்த மனஸ்தாபம் படலனா நமக்கு என்ன கிடைக்காதுன்னா மன்னிப்பு கிடைக்காது. அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன்னு வச்சுடுறேன். எங்க வீட்டு வாசல்ல ஒரு பிரதர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அவன் வந்து அவர் வந்து கட்டையும் ஐட்டமா இருந்தவொடனே நான் பயந்துட்டேன். அது அவங்க சொந்தக்காரர் போல இருக்கு. நான் அவனை எதிர்க்க கட்ட வீடு வாசல்ல இருந்து இப்படி நிக்கிறாரு. நான் என்ன பண்ணேன், இவன் இப்படி நிக்கிறானு, அது நான் வேற ஆளு கணக்கு போட்டுட்டேன். நான் வேற ஆளு நினைச்சிட்டேன். அந்த ஆளை வேற வேற ஆளு நினைச்சிட்டு ஏதோ வண்டி கிண்டியை தூக்க தான் வந்துட்டான் போல இருக்குது, அல்லது வட்டி கட்டி கேட்க வந்திருக்கான் போல, கடன் கேட்க வந்திருக்கான் போல, காலையில வந்துட்டான் கடன்காரன் நினைச்சிட்டு. ஏன்னா இந்த மாதிரி தூக்க வரவங்களாம் அப்படிதான் வருவானு, வெயிட்டுமா மொரடா வருவானுங்க. அல்லேலூயா. அவரு பார்த்தா இவங்க சொந்தக்காரர் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், சார் அப்படி போய் போங்க, அப்படி சார் நில்லுங்க, ஏதோ சொல்ல போ, அப்படி போய் நில்லுங்க சார். அப்புறமா தான் எனக்கு தெரியும் உங்ககிட்ட வந்திருக்கேன். போயிட்டு உடனே என்ன பண்ணேன், சாரி சார் மன்னிச்சுங்க சொல்லுங்க. அப்பதான் மன அமைதி ஆச்சு எனக்கு. ஏன்னா சும்மா வந்த ஆளை போயிட்டு நாம என்ன சொல்லி அப்படி நம்ம என்ன சொன்னாலும் சரி மனஸ்தாபப்பட மாட்டோம். இல்லைன்னா ஏன் இந்த அர்த்தம் வந்து சபையை நடத்தவே முடியாது. ஒரு அலையிலூயா சொல்லுங்களேன். அலையிலூயா, ஒரு அலையிலூயா. நம்ம என்ன வேணா பேசிடுவோம், யார வேணா பேசிடுவோம், மனைவியை பேசிடுவோம், ஆனா மனஸ்தாபமே பட மாட்டோம். மனஸ்தாபப்பட்டா திரும்ப கிடைக்கும். நம்ம நீதிமானுன்னு சொல்லவே கூடாது. சொல்லுங்க, நீதிமானுன்னு உங்களை நீங்களே பெருசா நினைச்ச கூடாது. அப்படி நினைச்சு இருக்கிறவரெல்லாம் யோபுவுக்கு தீரவே இல்லை பிரச்சனை. சொல்லுங்க, 42 யோபு 42:6. இது சொல்லி அடுத்த குறிப்பு சொல்லி முடிச்சிடுறேன். கரெக்டா யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, தன் நண்பர்கள் பேசுறது தப்பு, ஆண்டவரே நம்மை குறித்து என்ன பண்ணிட்டாரு, எப்படி தீர்மானம் பண்ணிட்டாரு, ஆண்டவரே எதிர்த்து பேசுறாரு அவரு. அப்ப புரிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் அவரோடு பேசின உடனே அறிவில்லாமையில் அறிவில்லாத வார்த்தையினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் இவன் யாருன்னு சொல்லி தன்னையே சொல்லி என்ன பண்றோம், ஆண்டவரே நான் தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். பின்பு ஒரு மாற்றம். சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானா இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாரை காட்டிலும் பரிசுத்தவானா இருந்த அந்த மனுஷன் தன்னை மனஸ்தாபப்படுத்தி தன்னை ஒப்பு கொடுத்தானோ அவன் வாழ்க்கை அன்னைக்கு மாற ஆரம்பிச்சிச்சு.
அல்லேலூயா. என்னது? அன்னைக்கு மாற ஆரம்பிச்சிச்சு வாழ்க்கை. சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் சரி, மனஸ்தாபப்படணும். சொல்லுங்க. மனஸ்தாபப்படணும். நெறைய பேரு நான் இது ஒரு காரியம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஆ ஊன்னு இருக்கிறதுனால, அப்படியே பதுங்கி ஒதுங்கி அப்படியே இருக்கிறதுனால, பரிசுத்தவான் கிடையாது. யாரு பரிசுத்தவான்? தன்னை சரண்டர் பண்ணவன் தான் பரிசுத்தவான். நான் ஒண்ணும் இல்ல. இதுவரை நம்ம விசுவாசிய பார்த்திருக்கிறேன். ஒரு காரியத்த சொன்னா ஏத்துக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. கடைசி நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். 2, 3 வசனத்த சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 21, 28 கடைசி. 28, 29. மத்தேயு 21 வேற யாருன்னா படிங்க. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு ம். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தை வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அல்லேலூயா. அவன் பாருங்க 30ஆம் வசனம். போகிறேன். இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லி போகவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை தோட்டத்துக்கு போனா என்ன பண்ணல? ஒருத்தன் போக மாட்டேன்னு சொன்னா போயிட்டான். ஒருத்தன் போறையான்னு சொன்னான், வரவே இல்லை. இது எதை குறிக்குதுன்னா, திராட்சை தோட்டம் எதை குறிக்குதுன்னா ஊழியம். அல்லேலூயா. என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய். சரி, திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்யன்னு எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையா பேசும்போது பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். இது எதை குறிக்குதுன்னா ஊழியத்தை குறிக்குது. என்னது? ஊழியம். ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும்னு என்ன இருக்கும்? வாஞ்சை இருக்கும், தாகம் இருக்கும், ஏக்கம் இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டான்? ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. தோ போறேன்னு ஏமாத்துவாங்க. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் வாலிபத்திலேயே ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். சரி, விட்டுறலாம் அதை. அப்போ ஆண்டவர் எதுக்கு இந்த ஊழியத்துக்கு போறோம்? திராட்சை தோட்டத்துக்கு போ சொன்னாரு. ஊழியத்துக்கு போ ஏன் சொன்னாருன்னா, சும்மா சொல்லல. பணம் உண்டு. சொல்லுங்க, பலன் உண்டு. என்ன உண்டு? பலன் கட்டாயமா உண்டு. கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்யும் போது நிச்சயமாய் பலன் உண்டு. சொல்லுங்க. ஆமா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம். முதலாம் வேலையிலிருந்து 11ஆம் மணி வேலை வரையிலும் திராட்சை தோட்டத்துல வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பணத்தை கொடுத்தாரு, கூலியை கொடுத்தாரு. சொல்லுங்க பார்க்கலாம், கூலியை கொடுத்தாரு. திராட்சை தோட்டத்துக்கு போனா கூலி கட்டாயமா பலன் உண்டு. ஊழியம் செய்தா பலன் கட்டாயம், நிச்சயம் பலன் கட்டாயமா கர்த்தர் கொடுப்பார். கை மேல பலன் கொடுப்பார். ஆமென். யோவான் 12:26 சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். கேட்ட உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என்ன பண்ண? இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் சொல்றான், இதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து,
நீ என்னை பின்பற்றி வா, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம், அவன் என்ன பண்ணானா, பின்பற்றி வராம பெண்ணுக்கு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்வது சாதாரண விஷயம் அல்ல, அது பாக்கியம். ஊழியர் செய்வது திராட்சை தோட்டத்துல பாருங்க, ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் யார்தான் செய்யணும்? தோட்டத்துல அழுக்கா இருந்தாலும் சரி, சத்தையா இருந்தாலும் சரி, அந்த அழுக்குல நான் வந்து தொடக்கலாம், நீ அப்படியே உட்கார்ந்துட்டு தான் போவேன். இல்ல, தோட்டம் அப்படியே அழுக்கா இருந்தாலும் சரி, அப்படியே தான் போகும். பிரைஸ்லாம். சரி, அதனால அவன் புறப்பட்டு போனவனுக்கு பலன் கிடைச்சது, புறப்பட்டு போவாதவனுக்கு ஏமாற்றம் தான். அல்லேலூயா. அப்ப கடைசியில என்ன சொல்லப்பட்டிருக்கிற 32ஆம் வசனத்துல 31ஆம் வசனம் என்ன சொல்லுது? கடைசியா சொல்லி முடிச்சிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கன்ஃபார்மா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். மூத்தவன் சொல்லுங்க. மூத்தவன் முதலாவது தகப்பன் சொன்னதை கேட்டான். இரண்டாவது தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான். மூணாவது விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். நாலாவது மனஸ்தாபப்பட்டான். அஞ்சாவது திராட்சை தோட்டத்துக்கு போனான், ஊழியம் செஞ்சான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அப்படியேப்படுதான கிருபைகளை தரட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாம் எழுந்திருப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தார ஆண்டவரே. ஆமென்.